لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல ஏக இறைவன் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், மறுமை நாள் வரை பின்பற்றி வாழ இருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை அமைத்து தந்து அந்த வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றான். அந்த வகையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது பல உரிமைகளை சுமந்தவர்களாக வாழுகின்றோம். உரிமைகள் என்று பார்க்கின்ற பொழுது எங்களை படைத்த ரப்புக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் என்ற ஒரு பகுதியும், அந்த ரப்பினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற உரிமைகள் என்ற ஒரு பகுதியும் இஸ்லாத்திலே பெரியதொரு பாடமாக தலைப்பாக அமைந்திருக்கிறது. முழுவதுமாக இங்கே பேச முடியாவிட்டாலும் அதனுடைய ஒரு சில பகுதிகளை நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் உலகில் வாழுகின்ற பொழுது ஒரு சில இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்ற கடமையை விதித்திருக்கின்றான். இந்த இபாதத்துகளின் மூலமாக படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எங்களிடத்து எதிர்பார்ப்பதில்லை. மாற்றமாக நாங்கள் ரப்புல் ஆலமீனுக்காக இபாதத்து செய்வமாக இருந்தால் அது எங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். அதன் மூலமாக ரப்புல் ஆலமீனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போன்று நாங்கள் ஒரு தீங்கை செய்வமாக இருந்தாலும் அந்த தீங்கின் மூலமாக, தீமையின் மூலமாக அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு தீங்கு ஏற்பட போவதில்லை. அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, மன் ஆமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, யார் ஒரு நல்ல அமலை செய்கிறாரோ அது அவருக்குத்தான். வமன் அஸாஅ ஃபஅலைஹா, யார் ஒரு தீங்கை செய்கிறாரோ, தீமையான காரியத்தில் ஈடுபடுகின்றாரோ அதுவும் அந்த அவருக்குத்தான். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பின்னர் நீங்கள் உங்களது ரப்பிடத்திலே மீட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இறைவன் எங்களுக்கு ஒன்றை கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதன் மூலமாக எங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா சேர்த்து வைக்கின்றான். அதன் மூலம் மறுமையிலே எங்களது வெற்றிக்காக வேண்டி அந்த சேர்த்து கொள்வதற்கான ஒரு தன்மையைத்தான் இந்த இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். தொடர்பாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மன் ஆமில சய்யிஅத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா, யார் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறாரோ அவர் அந்த செய்த அளவுக்குத்தான் கூலி வழங்கப்படுவார். வமன் ஆமில சாலிஹன், யாராவது ஒரு நல்ல அமல் செய்தால், மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராவது ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அல்லாஹு தாலா அதன் மூலம் சுவனத்தில் நுழைவிக்கின்றான் என்பதாக ரப்புல் ஆலமீன் திருமறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, அடியார்களே, உங்களது இபாதத்துக்கள், நீங்கள் செய்கின்ற இபாதத்துக்கள் என்னை வந்தடைவதில்லை, மாற்றமாக உங்களுக்காக ஒன்று சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற பாவங்கள், தீமையான காரியங்கள் என்னை வந்தடைவதில்லை, மாற்றமாக உங்களுக்காக ஒன்று நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னமாஹிய அமாலுக்கும் உஹ்ஸிஹா லக்கும், அது உங்களது அமல்கள் உங்களுக்காக வேண்டி நான் சேர்த்து வைக்கிறேன். சும்ம உவஃபீக்கும் இய்யாஹா, பின்னர் நீங்கள் செய்த அந்த நல்ல அமலோ
அல்லது தீமையான அமலோ அதனை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ். யார் நல்ல அமலை அல்லாஹ்விடம் இருந்து சேர்த்து வைக்கப்பட்ட நல்ல அமலை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர ذلك فلا يلومن الا نفسه. யார் நல்ல செயல் இல்லாத தீமையான செயல்களை சேகரிக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அவரையே நிந்தித்துக் கொள்ளட்டும், அவர் அவரையே கேட்டுக் கொள்ளட்டும், அதற்கு அவர்தான் பொறுப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, எங்களது நல்ல அமல்கள் எங்களுக்கு தான் வந்தடைய இருக்கின்றன, எங்களது தீமையான அமல்களும் எங்களை வந்தடைய இருக்கின்றன. فمن يعمل من الصالحات وهو مؤمن فلا كفران لسعيه وإنا له كاتبون. யார் நல்ல அமல்களை செய்கிறாரோ அவர் முஃமினாக இருக்கின்ற வேளையில், காபிராக இருக்கின்ற நிலையில் அல்ல. பல காபீர்கள் நன்மையான காரியங்கள் செய்வார்கள், ஆனால் பிரயோஜனம் இல்லை. முஃமினாக இருக்கின்ற நிலையில் யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ ஃபலா குஃப்ரான லிஸைஹி, அவர் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம், அவர் பட்ட அந்த சிரமத்தை நாங்கள் நிராகரிக்க மாட்டோம். வஇன்னா லஹு காதிபூன், நாங்கள் அவருக்காக வேண்டி அதனை எழுதி வைத்திருக்கின்றோம், பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யாரு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ இன்னா லா நுதியு அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்த அந்த நல்ல அமல்களை நாங்கள் வீணடிக்க மாட்டோம் என்பதாக படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது எங்களுக்காக வேண்டி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், அவன் எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கின்ற அந்த சூனத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் வாழுகின்ற குறிப்பிட்ட காலத்திலே எங்களுக்காக வேண்டி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கின்றான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்ற இந்த சொற்ப வாழ்க்கையில் அவன் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த கடமைகளை நாங்கள் வீணடித்து பராமுகமாக வாழுவோம் என்றால் அது எங்களுக்குத்தான் நஷ்டம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்கள் அல்லாஹ் தஆலாவை செல்வந்தனாக மாற்றப் போவது கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்திலே மனிதர்களே நீங்கள் தான் ஏழையானவர்கள், தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் உங்கள் மீது எந்த தேவையும் அற்றவன் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உரிமைகளிலே அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த உரிமைகள் மூலமாக நாங்கள் எங்களுக்காக ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்கின்றோம். இதிலே மிக முக்கியமானதுதான் அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணையாக எதையும் வைக்க கூடாது. இதை நாங்கள் சரியாக கடைபிடிப்போம் என்றால் ஏனைய எல்லா விடயங்களிலும் வெற்றி பெற முடியும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒருமை, அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் என்கின்ற உரிமையில் நாங்கள் கைவப்போம் என்றால் அதுதான் முதல் கைசேதம். அதிலிருந்து எங்களால் மீண்டு கொள்ள முடியாது, நஷ்டவாளிகள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படி எவர்கள் அல்லாஹ்வின் உரிமையை பாதுகாத்து வாழுகின்றார்களோ, அவனுக்கு இணை வைக்காமல் அவனை மாத்திரம் ஒருமைப்படுத்தி தௌஹீதோடு வாழுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சுவனத்தை பரிசாக தருகிறான். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், சுவனம் நல்ல அமல்கள் செய்கின்ற அந்த மக்களுக்கு தூரமாக இல்லை, மிக நெருக்கமாக இருக்கிறது. ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத், அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை தான் எங்களுக்காக வேண்டி வாக்களித்து வைத்திருக்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எவர் அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையில் கை வைத்து இணை வைத்து அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கையேந்தி கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி கேட்கிறாரோ, அல்லது தேவைகளை நீக்குவதற்காக வேண்டி கேட்கிறாரோ, அல்லது அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார், அல்லாஹ் மன்னிக்காத பாவத்தில் அவர் விழுந்து விட்டார். அதே நிலைமையில் அவர் மரணம் அடைந்தால்
அல்லாஹுவை சந்தித்தால் அவருக்கு நரகத்தை தவிர வேறு ஏதும் கிடையாது. ஹதீஸிலே அல்லாஹ் ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யுகாலு லிர்ரஜுலி மின் அஹ்லின் நாரி லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி ஹல் தஃப்ததி பிஹி மினன் நார். இந்த உலகம் முழுக்க உனக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள நீ அதனை கொடுப்பாயா, அதனை அர்ப்பணிப்பாயா என்று நரகத்திலே போடப்பட்ட ஒரு மனிதனிடம் கேட்கப்பட்டால் அவன் சொல்லுவான், ஆமாம், இந்த உலகத்தையே எனக்கு கிடைத்து அதனை இந்த நரகத்துக்கு பகரமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் கூட அதனை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த நேரத்திலே அவருக்கு சொல்லப்படும், கது உமிர்த்த பிமாஹு ஐஸரு மின் தாலிக், இதனை விட மிக இலகுவான விடயங்களை உங்களுக்கு ஏவப்பட்டது, இதனை விட இலகுவான வழிமுறைகளை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே காட்டினான். ஆனால் அந்த நேரத்திலே உங்களுக்கு விளங்கவில்லை, அல்லாஹ் துஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இணை வைக்காமல் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சின்ன ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலே உங்களிடம் எதிர்பார்த்தான். நீங்கள் அதனை முறியடித்து விட்டீர்கள், நீங்கள் அதனை நிராகரித்து அல்லாஹ்வின் உரிமையிலே கை வைத்ததன் காரணமாக இன்று நரகவாசிகளாக மாறிவிட்டீர்கள் என்பதாக சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளில் மிக முக்கியமாக இந்த அவனை ஒருமைப்படுத்துவது, அவனை மாத்திரம் வணங்குவது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு அணுவளவேனும் இதில் நாங்கள் சந்தேகம் வைக்கவும் கூடாது, அவனுக்கு இணை வைக்கவும் கூடாது. இணை வைத்தால் மிக பெரிய பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, எவர் 5 நேர தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழுது வருகின்றாரோ அவருடைய அந்த நாள் பாதுகாக்கப்பட்டு விட்டது. எவர் வாரத்தில் வரக்கூடிய ஜும்மா தொழுகையை தொழுகின்றாரோ அவருடைய வாரம் பாதுகாக்கப்பட்ட வாரமாக இருக்கிறது. அதே போன்று வருடத்தில் வரக்கூடிய ரமதானை பரிபூரணமாக யார் அழகான முறையிலே நோன்பு பிடிக்கிறாரோ அவருக்கு வருடம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வருடமாக, சாந்தி மிக்க வருடமாக இருக்கிறது. ஒமன் அத்தா ஜக்காத்த மாலிஹி, யார் ஜக்காத்தை கொடுக்கிறாரோ அவருடைய சொத்துக்கள் சுத்திகரிக்கப்பட்ட சொத்தாக இருக்கிறது. யார் வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரே ஒரு ஹஜ்ஜையாவது செய்கிறார், ஒரு ஹஜ்ஜை செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது. யார் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய இந்த உரிமையை, அவனை ஒருமைப்படுத்துதல் என்ற உரிமையை பாதுகாத்து வாழ்ந்து வருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை பாதுகாத்து அழகான முறையிலே கொடுக்கிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, எவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு வழங்க வேண்டிய இந்த உரிமையை பாதுகாத்து அவனுக்கு அழகான முறையிலே வழங்குகின்றார்களோ அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அவருக்கு சுவனத்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ, சந்தோஷமோ துக்கமோ, நாங்கள் எவ்வாறு இருந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகிறது, அதில் யாராலும் நிப்பாட்ட முடியாது என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக கண்டு வருகின்ற விடயங்கள். எனவே நாங்கள் குறிப்பிட்ட இந்த வாழ்க்கையில் விரும்பியோ விரும்பாமலோ வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் காலங்கள் சென்று கொண்டே இருக்கும். எனவே இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாத்து வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளையிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொம்பில்லாத ஆடு, கொம்புள்ள ஒரு ஆடை குத்தினால் கூட அதனையும் அல்லாஹு தஆலா பழிதீர்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் நாங்கள் பாதுகாத்து, அவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு கொடுக்க வேண்டிய படைப்பினங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற உரிமைகளையும் நாங்கள் பாதுகாத்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய இந்த உரிமைகளுக்கு பின்னால், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஏகத்துவத்திற்கு பின்னால் அல்லாஹ் மிகவும் முக்கியத்துவம் படுத்தி எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் ஹுக்கூக்குல் வாலிதைன், தாய் தந்தையரை நாங்கள்
மதிக்க வேண்டும். தாய் தந்தையருடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை நீங்கள் கடவுளாக, அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டதன் பின்னால் வபில் வாலிதைனி இஹ்சானா, அதற்கு பின்னால் தாய் தந்தையரோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த தாய் தந்தையரில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தை என்று தமிழில் சொன்னாலும் சி என்ற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் மொழிபெயர்ப்புக்காக வேண்டி. ஆனால் அந்த உஃபின் என்கின்ற வார்த்தை அரபியிலே இருக்கின்ற மிகவும் ஒரு சின்ன வார்த்தை. அதாவது நாங்கள் ஒருத்தருக்கு ஏசுவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற வார்த்தை அல்ல, ஒரு சிறியதொரு வார்த்தை, கணக்கெடுக்காத வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாவது சி என்று தமிழில் சொன்னாலும் கூட அதனை விட மட்டமாகத்தான் நாங்கள் இந்த உஃபின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். எனவே சின்ன ஒரு விடயத்தில் கூட நீங்கள் உங்களது தாய் தந்தையரை நீங்கள் நோவடித்து விட வேண்டாம், ஒன்றும் ஏசி விட வேண்டாம், அவர்களை விரட்டி விட வேண்டாம், அவர்களுக்கு நல்ல அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே தாய் தந்தையரின் உரிமைகள் சம்பந்தமாக பேசி வருகின்றான். அவர்களுக்காக வேண்டி உங்களது இரக்க மனங்களை, அவர்களோடு இரக்கப்படுங்கள், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கஷ்டப்பட்டு பல மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்தார்கள். அவருடைய பாலை உங்களுக்கு, அவருடைய இரத்தத்தை பாலாக மாற்றி அவருடைய பாலை உங்களுக்கு தந்து அவர்களை உங்களை வளர்த்தெடுத்தார்கள். எனவே அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவனது உரிமைகளுக்கு பின்னால், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற உரிமைக்கு பின்னால் மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்கின்ற உரிமையாக இந்த தாய் தந்தையினுடைய உரிமையை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்கின்றோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா பிள்ளைகளை ஒரு அருட்கொடையாக தாய் தந்தையருக்கு கொடுக்கிறான். இது அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சி. பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பது தாய் தந்தையினுடைய கடமை. அதற்காக வேண்டி தந்தை கஷ்டப்படுகிறார், நோயினால் சஞ்சலப்படுகின்றார், தூக்கம் இல்லாமல் தாயும் தந்தையும் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்கள். பல சிரமங்களை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டுதான் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நாங்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த தாயையும் தந்தையையும் மதிக்கும்படியும் அவர்களோடு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். இது அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கொடுக்க வேண்டிய உரிமைகளில் முதல் உரிமையாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லன் யஜ்ஸி வலதுன் வாலிதஹு இல்லா அன் யஜித மம்லூகன் ஃபயஷ்தரியஹு ஃபயஅதிகஹு, ஒருவர் தனது தந்தைக்கு கூலி கொடுக்கவே முடியாது, இல்லா ஒருத்தரை தவிர தனது தந்தையை அடிமையாக யாராவது கண்டுகொண்டால், அவரை உரிமையிட்டால் அதற்குரிய கூலியை அடைந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தாயும் தந்தையும் சுவனத்தின் இரு கதவுகள், தாயும் தந்தையும் சுவனத்தின் இரு கதவுகள். யார் அவர்களோடு நல்ல முறையிலே அவர்களது உரிமைகளை கொடுத்து நடந்து கொள்கிறாரோ அவருக்கு சுவனம் புகுவது இலகுவாக இருக்கும். யார் அவர்களது மனங்களை கஷ்டப்படுத்தி வாழுகின்றார்களோ அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தையும் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரகிம அன்ஃபுஹு கீல மன் யா ரசூலல்லாஹ், அதாவது நாசமடைந்து விட்டான் யார் தனது தாய் தந்தையரை
வயோதிப நிலையில் அடைந்து அவர்களின் மூலமாக சுவர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமடைந்து விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளான இபாதத்துக்கள் தௌஹீதுக்கு பின்னால் அடியார்களுக்கு மத்தியிலே கொடுக்க வேண்டிய உரிமைகளில் முதன்மையாக தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல திருவசனங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் பெற்றோரின் பொருத்தத்தில் இருக்கிறது. பெற்றோரின் பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய கோபம் பெற்றோருடைய கோபம் அல்லாஹு தஆலாவுடைய கோபத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் பொருத்தத்தில் இருக்கிறது. வஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்தில் வாலிதைன், அல்லாஹு தஆலாவுடைய கோபம் தாய் தந்தையருடைய கோபத்தில் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அவர்கள் தாயும் தந்தையும் அவர்களுக்கு கட்டுப்படுவது எங்கள் மீது கடமையான ஒன்று. அவர்கள் சொல்லுகின்ற வசியத்துக்களை நல்லுபதேசங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது எங்கள் மீது கடமையாகும். அவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நாங்கள் வரவிக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும். அவருடைய சொந்த பந்தங்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவருடைய நண்பர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற எல்லா விடயங்களை விட்டு நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நூறு காலம் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை நாங்கள் வைக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுதும் மரணித்ததன் பின்னாலும் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இவையெல்லாம் எங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருக்காக வேண்டி விதித்திருக்கின்ற உரிமைகள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் எதற்கு மாற்றமாக நடக்கிறாரோ அவர்களை நோவினைப்படுத்தி உணவு கொடுக்காமல் துன்புறுத்தி அவர்களது உற்றார் உறவினரை வெறுத்து செலவழிக்காமல் வீட்டை விட்டும் வெளியேற்றி வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை பெற்றவர்கள். அவர்கள் அல்லாஹு தஆலாவின் ரஹ்மத்திலிருந்து தூரமானவர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னல் ஜன்னத யூஜது ரிஹஹா மின் மஸீரதி 500 ஆம் வலா யஜிது ரிஹஹா ஆகுன், சுவனத்தின் வாசம் சுவனத்தின் வாடை 500 வருடங்கள் அளவுக்கு மிக நீளமான வாசனை அந்த வாசனை வந்து கொண்டிருக்கும். யாரு தாய் தந்தையை நோவினை செய்கின்றாரோ அந்த வாசத்தை அந்த நல்ல மறுமணத்தை அவர் அடைந்து கொள்ள மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா தொடராக சொல்லுகின்ற பொழுது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற உற்றார் உறவினரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா, அனாதைகளோடு ஏழைகளோடு. வல் ஜாரிதில் குர்பா, உங்களது வீட்டுக்கு இருக்கின்ற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீட்டார்களோடு, இதே போன்று நண்பர்களோடு வழிபோக்கர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, பெருமை அடிக்கின்றவர்களே அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். எனவே அருமை கூறிய சகோதரர்களே, இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே இவர்களுடைய எங்களை பெற்றெடுத்த பெற்றோருடைய உரிமைகள் மீறப்படுகின்ற, அவர்களை துன்புறுத்துகின்ற, அடிக்கின்ற,
வீட்டை விட்டு வெளியேற்றுகின்ற மடங்களிலே கொண்டு போய் விட்டுவிட்டு தாங்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகின்ற எத்தனையோ காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டு வருகின்றோம். இது இஸ்லாத்திலே முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இஸ்லாம் இதனை வெறுக்கின்ற விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழுகின்ற காலகட்டத்திலே அல்லாஹுவின் பொருத்தம் வேண்டும் என்றால் எங்களது தாய் தந்தனுடைய பொருத்தத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக எங்களால் சதக்காக்கள் செய்ய முடியும் என்றால், சதக்கா ஜாரியாக்கள் செய்ய முடியும் என்றால் அது மிகவும் வரவேற்கத்தக்க விடயங்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கும் பிரயோஜனத்தை தருவான். நாங்கள் எவ்வாறு எமது தாய் தந்தையரோடு நடந்து கொள்கின்றோமோ இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் அப்படித்தான் எங்களது பிள்ளைகளும் எங்களோடு நடப்பார்கள். அப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள விதியை அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கஷ்டப்படாமல், ஷைத்தான் விளையாடுவான். எமது பெற்றோருக்காக செலவழிக்கின்ற பொழுது அல்லது குடும்பங்களுக்காக செலவழிக்கின்ற பொழுது ஒரு மனது இறுக்கமான நிலையை ஏற்படுத்துவான். எனவே அப்பாறு ஏற்படுத்தாமல் இருக்கின்றதை வைத்து நாங்கள் எங்களது தாய் தந்தையரை நல்ல முறையிலே வாழ வைப்பதற்கு, சந்தோஷமாக வாழ வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாங்கள் அவ்வாறு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களது சொத்துக்களிலே, எங்களது பிள்ளைகளிலே, எங்களது வாழ்க்கையிலே நிம்மதியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்பதில் நிச்சயமாக சந்தேகம் கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் பாவமான காரியங்களுக்கு ஏவினால் அதில் நீங்கள் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கும்படியோ அல்லது அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கின்ற ஜியாரங்களுக்கு போகும்படியோ அல்லது அல்லாஹு தஆலா வெறுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த காரியங்களை, நூதனமான காரியங்களை இஸ்லாத்திலே செய்யும்படி ஏவினால் அந்த விடயங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நல்ல விடயங்களுக்கு, அவர்கள் சொல்கின்ற நல்ல விடயங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். தாய் தந்தையர்கள் காபீர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற நல்ல விடயங்கள், இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமில்லாத விடயங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவது எங்கள் மீதுள்ள கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு நாங்கள் கட்டுப்பட்டு வாழுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வலா தன்ஸவுல் ஃபத்ல பைனக்கும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வதை, மரியாதையாக நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் தஆலா அவர்களை அவர்களது தாய்க்கு நல்லது செய்யக்கூடியவராகவும் நல்ல பண்போடு நடக்கக்கூடியவர்களாகவும் என்னை ஒரு பெருமைக்காரனாக மாற்றவில்லை என்பதாகவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பண்பை பற்றி சொல்கிறார்கள். இதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் ஆசியா, அவரது தாய் தந்தையருக்கு நல்ல முறையிலே நன்றியோடு நடக்கக்கூடியவராக இருந்தார், பெருமை அளிக்கக்கூடியவராக இருக்கவில்லை என்பதாகவும் அல்லாஹ் தஆலா இவ்வாறு பல வசனங்களை தாய் தந்தையரோடு ஒப்பிட்டு குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாசி பிஹஸ்னி ஸஹாபதி, நான் சேர்ந்து வாழ்வதற்கு, நட்பு கொள்வதற்கு மிகவும் உரிமையானவர், முதன்மையானவர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உம்முக் சும்ம உம்முக் சும்ம உம்முக் சும்ம அபாக், உனது தாய், உனது தாய், உனது தாய், பின்னர் உங்களது தந்தை, பின்னர் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய உங்களது உறவினர்கள், கீழே உள்ளவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வாழுகின்ற இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளிலே கவனம் செலுத்துவதோடு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட, நாங்கள் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களது தாய் தந்தையருடைய உரிமையிலும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற சொற்ப ஆசைகளுக்காக வேண்டி, பிள்ளைகளுடைய ஆசைக்காக வேண்டி, மனைவியுடைய ஆசைக்காக வேண்டி, சொத்தினுடைய ஆசைக்காக வேண்டி எங்களது தாய் தந்தையரை நாங்கள் நோகடித்து விடக்கூடாது. நாங்கள் அவருடைய மனம் நோகும்படி நடந்தால் கூட அவர்கள் எங்களிடம் சொல்ல மாட்டார்கள்.
வேறு மக்களிடம் சென்று சொல்லி காட்டவும் மாட்டார்கள். ஏனென்றால் தான் பெற்ற பிள்ளை எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும் நினைக்கின்ற ஒரே ஒரு ஜீவன் என்றால் அந்த தாயும் தந்தையும் தான். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கும்படி. எனவே அல்லாஹு தாலா கூறியபடி நாங்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து அவருடைய பொருத்தத்தையும் அதன் மூலம் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தையும் பெற்று நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.